அபி, ராகவ், பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. அப்போது ராகவ் சொல்கிறாரு, இன்றைக்கி பிஸ்னஸில் அபியை வந்து ஹேட் ஷூட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. என்னது ஹேட் ஷூட்டா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், நானும் அபியும் சேர்ந்து நடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. நல்லா தானேப்பா இருக்குது, நல்ல ஐடியாவாக இருக்குது, பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அபி நடித்தா கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே மற்ற எல்லாருக்குமே அப்படியே கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாரு முரளி, அவ்வளோ கடுப்பாக. இந்த அபி, ராகவ் 2 பேரும் சேர்ந்துருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இதில் ஹேட் ஷூட் வேறு நடக்க போதா? கண்டிப்பாக நான் நடக்க விடவே மாட்டேன். என்ன பண்ணுறேன்னு பாரு அபி, நீ கண்டிப்பாக நடிக்கவே கூடாது, அதுவும் ராகவோட சேர்ந்து நடிக்கவே கூடாது. என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏன் அபி நீ இப்படி ஆகிட்ட? எதுக்காக அபி உன் மனசு முழுக்க நான் தானே அபி இருக்கேன். என்ன அபி நீ நடிச்சிட்ருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ராகவ்னு அவன் பின்னாடியே போயிட்டுருக்க. அவன்லாம் உனக்கு வேண்டாம் அபி, அவன்லாம் உனக்கு வேண்டாம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. சூப்பர், நீ நடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே அபி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, நான் நடிக்கலை, எனக்கு பிடிக்கல, நான் தனியாகவே ஹேட் ஷூட்லாம் பண்ண மாட்டேன், அதுவும் இவரோட சேர்ந்து கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஏம்மா அப்படிலாம் சொல்லிகிட்ருக்க? நீ பண்ணு, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அபி, அதனால தான் உன்னை வந்து நான் ராகவோட சேர்ந்து அங்கே பொட்டிக் வைக்க சொன்னேன். ஏன் தெரியுமா, எல்லாமே பயங்கர டேலண்ட் இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா, ராகவ் இப்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பிஸ்னஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ் இருந்தது தெரியுமா, அது எல்லாமே டேலி ஆகி இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தில் போயிட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா அபி, நீ தான். அதனால் கண்டிப்பாக நீ நடிக்கணும், புரியுதா அப்படின்னு பாடி சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே முடியல அபி, அப்படியே அமைதியாக இருக்காங்க. அனுவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, நீ கண்டிப்பாக நடி, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷமாக சிரிக்கிறாரு. என்ன அபி, நடிக்க ஒத்துக்கிட்டியா? சூப்பர், என் மனசு முழுக்க நீ தானே இருக்க. அந்த ஹேட் ஷூட் எப்படி வரப்போகுதுன்னு பாருப்பா, சான்ஸே இல்லை, சூப்பராக போகும். ஏன்னா என் மனசு முழுக்க நீ தான் அப்படி இருக்க. அந்த வேலண்டைன்ஸ் டே இன்றைக்கே வரக்கூடாதா? கடவுளே, மனசு முழுக்க அதான் இருக்குது, வரணும் அப்படி, சீக்கிரமாக வரணும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. என் மனசில் இருக்க அன்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். என் மனசு முழுக்க நீ தான் அப்படி இருக்க, உன்னை தவிர யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு. ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனோடனே அங்கே லாவண்யா கேட்குறாங்க, என்ன வீட்டில் ஏதாவது ஒத்துக்குனாங்களா ஹேட் ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் அபி தான் வேண்டான்னு சொன்னான், ஆனால் பாட்டி கண்டிப்பாக நடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்னது, பாட்டி நடிக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கோவமாக வருது. எப்படியாவது இந்த ஹேட் ஷூட்டை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா நடிக்க சொல்லியிருக்காங்க. வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு பிளான் போடணும். போட்டு கண்டிப்பாக அபி வந்து அந்த ஹேட் ஷூட்டுக்கு வரவே கூடாது, அந்த நேரத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. உடனே முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே ஹேட் ஷூட் நடக்குது, அதுவும் அபியோட சேர்ந்து ராகவ் நடிக்க போகிறான், என்னால் தாங்க முடியல அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும், நானும் என்ன பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. இல்லை, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முரளி. இல்லை, இப்போது அபி வந்து ஹேட் ஷூட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு வகையில் தடுத்து லேட் ஆக்கிடணும், அந்த டைமுக்கு நான் நடிச்சிருவேன், நான் தான் ராகவோட சேர்ந்து நடிக்கணும், வேறு யாரையும் நான் நடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லிட்டுருக்காங்க. அதானே, அது என்ன பெரிய விஷயமா, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவும் ஃபோனை வைக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க, எப்படியாவது அபியை தடுத்துடணும், அபி ஹேட் ஷூட்டுக்கு வரவே கூடாது, என்னோட ராகவ் எனக்கு தான், நான் யாருக்காகவும் என்னோட ராகவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவண்யா பயங்கர ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணலாம், என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க லாவண்யா. என்ன அபி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானா, இல்லை, இந்த ஹேட் ஷூட்டுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, உங்களுக்கு சம்மதமாக நடிக்கிறதுக்கு அப்படின்னு லாவண்யா கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை, இருந்தாலும் பாட்டி சொல்லியிருக்காங்க, பாட்டி சொன்னால் நான் என்ன வேணால் கேட்பேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போகிறாங்க. அப்படியே அபி எல்லாமே பார்க்குறாங்க. ராகவும் வராரு. ஓகே, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ராகவ். ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி ஹேட் ஷூட்டும் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்துடுச்சு. எல்லாமே வந்துட்டாங்க. வந்துட்டோடனே ராகவ் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முன்னாடியே போகிறேன், நீ பின்னாடி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க.
அபி வந்து பின்னாடியே வராங்க. அப்போ முரளி யோசிக்கிறாரு, எப்படியாவது அபியை போக விடக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில் அந்த அபியை தடுக்கணும், கண்டிப்பாக போக விடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அபி போகும்போது ரவுடிங்களை வச்சு எப்படியாவது லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே மாதிரி ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த பொண்ணு அந்த பக்கமாக வரும்போது எப்படியாவது வண்டி இடித்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி போக விடாமல் தடுக்கணும், ரொம்ப லேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன பெரிய விஷயமா, நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க, எல்லாமே நாங்கள் பக்காவாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அபி, நீ போறியா? கண்டிப்பாக அங்கே ஆட்ஷூட்டுக்கு உன்னால் போகவே முடியாது, என்ன பண்ணுறேன்னு பாரு, எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. அபியும் ரெடி ஆகிறாங்க. என்னம்மா நீ போறியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், அவர் முன்னாடியே போயிட்டாரு, நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி, பார்த்து போயிட்டு வாமா, நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சுந்தரி பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அபி போன உடனே போகிற வழியில் அப்படியே பின்னாடியே வராங்க. வண்டியில் வரும்போது தெரியாமல் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே இடிக்கிறாங்க. இடிச்சிட்டோடனே, எதுக்காக நீங்கள் இடிச்சிங்க, ஒழுங்காக வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி இறங்கி அப்படியே கத்துனாங்க. என்னம்மா, நீ தான் ராங் ரூட்டில் வந்திருக்க, என்ன எதுக்காக நீ திட்டிகிட்டு இருக்க, நானாக கரெக்டாக தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் இறங்கி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அபி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இவங்க பேச்சே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, மூஞ்சமும் சரியில்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி நின்றுட்டுருக்காங்க. வா, மேலே தான்மா தப்பு இருக்குது, வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், வா நீ கம்ப்ளைண்ட் கூட பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, புரியுதா, நான் இப்போ எங்கேயும் வர முடியாது, நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போக விட முடியாதுமா, உன்னை எப்படி போக விட முடியும், நீ பண்ண வேலைக்கு உன்னை போக விட்டுற முடியுமா, எங்கள் வண்டி பாருங்கள், என் வண்டி கூட இடிச்சிருக்க, எங்கள் மேலே தப்புன்னு சொல்கிற, எங்கள் மேலே ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக கோவம் வருது. அதுக்குள்ளே 2-3 பேர் வராங்க, வந்து கேட்குறாங்க, என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் வந்துட்டு கரெக்டாக தான் வந்திருந்தேன், இவங்க தான் வந்து லைட்டாக தட்டினாங்க, இப்போ நான் இடிச்சுன்னு போய் சொல்கிறாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, ஏதோ பொண்ணு தெரியாமல் போயிடுச்சு, போப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கியா, எவ்வளவோ வண்டி எவ்வளோ இடிச்சிட்டு போயிட்டுருக்கு, என்னவோ ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ளே எல்லாமே கூட்டம் சேர்ந்துட்டாங்க. ஐயோ, இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அபி அப்படியே போகிறாங்க. ஐயோ, லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக போகிறாங்க. ராக வந்துட்டு அங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. என்ன லாவண்யா, எல்லாமே ரெடியாக இருக்கா, ஆட் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆட் ஷூட்டா, நடக்கவே நடக்காது ராகவ், நீ அபியோடு சேர்ந்து ஆட் ஷூட் பண்ணவே முடியாது, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. அதுக்குள்ளே முரளி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அபி லேட்டாக தான் வருவா, அதுக்குள்ளே நீ வந்து ரெடி ஆகிட்டு நீ நடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா ஃபோனை வைக்கிறாங்க. அப்படியே ராகவ் வந்து டென்ஷனாக இருக்காரு. என்ன அபி வரல சொல்லிட்டு அபிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அபி ஃபோன் எடுக்கவே இல்லை. என்ன அபி ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே டென்ஷனாக இருக்காரு. ஒன்றுமே புரியலையே, வரத்துக்கு லேட் ஆகிடுச்சா என்ன, ஒன்றுமே புரியலையே. சரி, வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி அனு பேசுகிறாங்க. எங்கே அபி கிளம்பிட்டாளா, ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, அபி எப்பயோ கிளம்பிட்டாளே, இன்னும் நாங்கள் வந்திருக்கணுமே அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோனை கட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, மறுபடியும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அபி எடுக்கவே இல்லை. பயங்கரமாக டென்ஷனோடு வராங்க. எப்படியோ சீக்கிரம் போயிடணும், அங்கே வேறு ஆட் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனோடு வராங்க. ஆனால் லாவண்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இன்னும் தெரியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஆட் ஷூட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ராகவ், எனக்கு என்னவோ அபி வர மாதிரி தெரியல, டைம்லாம் வேறு போயிட்டுருக்கு, நமக்கு வேறு டைம் இல்லை, ஆட் ஷூட் வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. சரி, நான் வேணால் நடிக்கட்டுமா அப்படின்னு அப்படி ராகவ் கேட்குறாரு. ஆமாம், டைம் ஆகிடுச்சு சார், இவங்களையும் நடிக்க சொல்லுங்கள் சார், டைம் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ராகவ் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடியாக சூப்பராக வராங்க, அழகாக. ராகவ், உன்னோட பேரே நான் தான், நீ என் மனசு முழுக்க இருக்க, உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அந்த அபியோடு சேர்ந்து நீ நடிக்க முடியாதுன்னு சொன்னேன், அதே மாதிரி பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே மைண்ட் வைஸில் பேசிக்கிட்டே சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு அப்படியே வராங்க. வந்தவொடனே அப்படியே கூட நிற்கிறாங்க. ராகவோடு நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷம். இந்த நேரத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோட ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகுறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக அபி வந்துட்டாங்க. அபி வந்தோடனே ராகு அப்படியே ஓடி வராரு. என்ன அபி, எதுக்காக நீ இவ்வளோ லேட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, வர வழியில் கொஞ்சம் வந்துட்டு டிராஃபிக் ஆகிடுச்சு, அதான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரிப்பா, சீக்கிரம்ப்பா போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வேகமாக போகிறாங்க. எதுவுமே பண்ண முடியல. லாவண்யாவால் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே ஷூட் எடுக்க முடியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. எப்படியோ வந்துட்டாலே இவ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்துடுறான், நம்மளோட எல்லாத்தையுமே அவள் வந்து கெடுக்கிறதுக்குனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாக்கு அப்படியே கோவமாக வருது.
அங்கேருந்து ராகவ் வர்றாரு, வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு லாவண்யா, அபி வந்துட்டா சரியா, அபியோட சேர்ந்து நான் நடிக்கிறேன், ஏன்னா கிளைண்ட் வந்து அபியோட சேர்ந்து நடிக்க சொல்லியிருக்காங்க, அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ராகவ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு லாவண்யா சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நிற்கிறாங்க. கோவமாக வருது, ஆனால் தாங்கவே முடியல. எப்படியாவது இது முரளி தடுத்துறேன்னு சொன்னார், ஆனால் தடுக்க முடியலையே, அவள் கரெக்டாக வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக இருக்காங்க. சூப்பராக தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படியே ராகவ் ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறாரு, அப்படியே பிரமிச்சு பார்க்குறாரு, ஒன்றுமே பேசவே இல்லை. அங்கே வந்தவொடனே அபி அப்படியே கூப்பிடுறாங்க. அப்போ கூட ராகவ் கண்டுக்கவே இல்லை, அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை லாவண்யா பார்க்குறாங்க. என்ன ஆச்சு இந்த ராகவுக்கு, எதுக்காக இப்படி மாறி இருக்கான், ஒன்றுமே புரியலையே. அவன் மதுவை தானே லவ் பண்ணான், கடைசியில் என்ன இந்த அபி மேலே மதுவை விட அதிகமாக லவ் பண்ணுற மாதிரி அவன் பார்வை, அவன் கண்ணு எல்லாமே இருக்குது. அப்படியே விடாமல் விட்டால் சாப்பிட்ருவான் போல இருக்கு, அவ்வளோ அப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவண்யாவுக்கு கடுப்பாகுது. ராகவ் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்துறாங்க. ராகவ் அப்படி பார்க்குறாரு. சொல்லுங்க அப்படின்னு. என்ன ராகவ், நீ அபி அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவண்யா கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குல்ல ட்ரெஸ்ஸு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க அபி, ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது லாவண்யாவுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. சரி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஷூட் எல்லாமே சூப்பராக எடுக்கிறாங்க, அழகாக எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சிட்டோன்னே அது எல்லாமே போட்டு காட்டுறாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நல்ல பேர், நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல, பயங்கரமாக சூப்பராக இருக்கீங்க. இது எப்படி ஹிட் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் நினச்சா மாதிரி இந்த ஆடு சூப்பராக வந்திருக்கு, உங்கள் பிஸ்னஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராகவ். அப்படியே அபி ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ராகுக்கு வந்து கனவெல்லாம் காட்டுறாரு. அபி நீ தான் அபி, எனக்கு எல்லாமே வேலண்டைன்ஸ் டே எப்போ அபி வரும், ஐயோ கடவுளே எப்போ வரும்னு தெரியலையா அபி, என் மனசு முடுக்க நீ தான் இருக்கு, அதோட வெளிப்பாடு தான் அபி இந்த ஆட் ஷூட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு, அவுட்புட்டு சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை அபி, ரொம்ப அழகாக இருக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க அபி, அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே ராகவ் பயங்கரமாக அழகாக இருக்கார், ரெண்டு பேருமே பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு போகிறாங்க. அங்கே பாட்டி எல்லாருமே இருக்காங்க, சுந்தரி முரளி எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், இன்றைக்கி நாங்கள் ஆட் ஷூட் எடுத்தோம், சூப்பராக இருந்தது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனில் காட்டுறாரு. பாட்டி பார்க்குறாங்க, பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் ராகவ், உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படி வயிறு எரியுது. ஐயோ கடவுளை, ஆள் வச்சு செட் பண்ணால் எவனும் ஒழுங்காக செய்ய மாட்டான், எல்லாருமே போட்டு சொதப்பி வச்சுருக்கானுங்க. அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட் ஷூட் எடுக்க விட்டுட்டானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கடுப்பாக்குறாரு. கோவமாக வருது, கோவம் தாங்க முடியாமல் அப்படியே ரூமுக்கு போகிறாரு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களால எதுவுமே பேச முடியல, ஏன்னா அவங்க அணு விஷயத்தில் மாட்டினதுனால அப்படியே அமைதியாக போகிறாங்க. உள்ளே போய்ட்டு நினைக்கிறாங்க, என்ன இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி நடிக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே, சேர்ந்து வாழ்ந்துருவாங்களோ, பார்த்தா அப்படி தான் இருக்குது, இவ்வளோ ஒரு நல்லா இருக்குது அந்த பேரு, அவங்க நடித்தது எல்லாமே அப்படி தத்ரூபமாக அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ரெண்டு பேருக்கும் கடவுள் கொடுத்த வரம் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கீங்க, என் கண்ணே பற்றும் போல இருக்குது. அனு, நீ அபிக்கு ராகவுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து சுற்றி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அனு போய்ட்டு சுற்றி போடுறாங்க. அப்படியே ராகவா அபி ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவொடனே அபி சூப்பராக இருக்கு அபி, நல்லா நடிச்சிருக்கா அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்கிறாரு. ஆனால் நீ மட்டும் வர கொஞ்சம் லேட் பண்ணதுனால எனக்குள்ளே மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, நீ எப்போ வருவியோன்னு சொல்லிட்டு நான் வாசலையே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா, அதுக்குள்ளே லாவண்யா வந்து நான் நடிக்கிறேன்றதுனால சரி ஓகே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்போ மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த லாவண்யா எப்போ சான்ஸ் கிடைக்கும் நடுவில் பூரலாம் தான் அவள் நினைப்பா, அவளுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது, அவளுக்கு இருக்குது, அவள் நான் அங்கே தானே இருக்கேன் ஆஃபீஸில், அவளை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. நல்லா இருந்தது, சூப்பர், தேங்க்ஸ் அபி, நல்லா பண்ணியிருக்கேன் ஆட் ஷூட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இதை நீ எப்போவுமே அபி எல்லாத்தையும் நீ பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன், சாதாரணமாக தான் நீ நினைப்பேன், ஏன்னா உன் மைண்டு அப்படி அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆட் எல்லாத்தையுமே கிளைண்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க. எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ராகவுக்கு மெயில் அனுப்புகிறாங்க. மெயில் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அபி இங்கே பாரு மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க. இந்த ஆடு சூப்பர் ஹிட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது, நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, நமக்கு நம்ம பிஸ்னஸில் இன்னும் நல்ல டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகா, சூப்பர் முருகா, இப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்க. அவர் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி
எப்போ பார்த்தாலும் ஒரு பிபி ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பார். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது முருகா. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காரு. கேட்கவே நல்லா இருக்கு முருகா, இப்படியே நடந்துக்கோ முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் முருகருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே வந்து ராகவ் சிரிக்கிறாரு. சூப்பர் அபி, இனிமேல் எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என் கூட இருந்தாலே போதும் அபி, கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்படிலாம் பேசுகிறவரே கிடையாதே அப்படின்னு அபியை வந்து அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, நான் எப்போயா தான் கோவப்படுவேன், எப்போமேலாம் எனக்கு கோவம் வராது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. யார் உங்களுக்கா கோவம் வராதா? சரி நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மைண்ட் வைஸில் நினச்சிட்ருக்காரு. அபி, நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் அபி, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியாதுன்ற சூழ்நிலை நான் இருக்கேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படி சிரிச்சிட்ருக்காரு. அனு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அபி வராங்க. வந்தோடனே என்ன அனு, எதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை எதுக்காக இவ்வளோ ஒரு கோவத்தை என் மேலே காட்டினாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் இப்படி பண்ணாங்க? எதுக்காக வந்துட்டு நான் மாவு அரைச்சி வச்சா எல்லாத்தையுமே அரைக்காத மாதிரி மாற்றிட்டாங்க, துணி துவைச்சா துவைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, சாப்பாடு செஞ்சால் செய்கிறேன்னு கொண்டு போய் குப்பையில் கொட்டியிருக்காங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இங்கே பாரு அனு, அதை தான் நம்ம நிரூபிச்சிட்டோம்ல. ராகவ் என்ன சொன்னார், அத்தையை வந்து என்ன சொன்னார், இங்கே பாருங்கள் உங்களை மன்னிக்கவே முடியாது, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அந்த குற்ற உணர்ச்சியே அவங்களுக்கு போதும், இனிமேல் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க, நீ ஆகாஷோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அபி, நீ மட்டும் இல்லைனா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் எப்படி சரி பண்ணியிருப்பேன் சொல்லு. ஆனால் நான் டெய்லி யோசிப்பேன், நானா இப்படி என் மைண்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருப்பேன் தெரியுமா. அது எல்லாத்தையும் சரி பண்ண அபி, நீ தான் அபி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் உனக்கு எல்லாமே, நீ நானே அக்கா தங்கச்சி, அப்போ 2 பேருக்கும் எதனா ஒரு பிரச்சனைனா சரி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்? இல்லை அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க, அவங்க முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அம்மா அப்பாலாம் எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாம் 2 பேரும் நல்லா வாழ்ந்து தான் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அதுவே இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அந்த இடத்துல அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அனு, நீ நடந்ததையே தான் பேசிகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நான் உண்மையை நிரூபிச்சிட்டல. அதுக்கப்புறம் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அத்தையை என்ன கேட்டாங்க, எதுக்காக என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துனீங்கன்னு கேட்டாங்கல்ல. இப்போ நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க? அம்மா அப்பா மனசு முழுக்க சந்தோஷத்தோடு தான் போயிருக்காங்க, சரியா? நம்ம போய்ட்டு அம்மா அப்பா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. சரின்னு அனுவும் சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஆகாஷோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், சரியா? இது எல்லாமே நீ மறந்தது, நடந்த எதையுமே உன் மைண்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. சரி அபி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து போகிறாங்க. பயங்கர சந்தோஷமாக வராங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி. பார்த்தோன்னே அப்படி கடுப்பாகிறாரு. என்ன அக்கா தங்கச்சிங்க 2 பேர் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? என்னால் இதை தாங்கவே முடியல, உங்கள் நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ பண்ணுறேன், அத்தையும் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. இப்போ நானும் ஆட்ஷூட் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் போட்டேன், அந்த பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டி அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்திட்டுருக்காரு. அப்படியே சுந்தரி வராங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளியை கூப்பிடுறாங்க. நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அதுவும் ஹாலில் அங்கே அபி இருக்கா, நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்க? உன் டென்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா பிரச்சனை பெருசாகிடும், அடக்கி வாசன் எத்தனை வாட்டி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தியா, நானே மாட்டிக்கிட்டேன், நீ வேறு ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்காத, அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியாமல் ஆகிடும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாலும் கடுகளை கூட நான் மாட்டவே மாட்டேன், நான் மாட்டுற அளவுக்கு நடந்துக்கவும் மாட்டேன். எப்போ யார் எப்படி யோசிப்பாங்க, எதிரி எப்படி பிளான் பண்ணுவாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரி, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. இல்லை ஆட்ஷூட்டுக்கு இந்த அபி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போகிற வழியில் பிரச்சனை பண்ண ரவுடிங்களை வச்சு, அப்போ கூட அபி தப்பிச்சிட்டா, எல்லாருமே வந்துட்டாங்களா சுற்றி, அதனால் அங்கேருந்து ரவுடிங்க போயிட்டாங்க. அபி போயிட்டு ஆட்ஷூட் நடித்து அது ரொம்ப நல்லா வந்திருக்கான், அதை வேற கொண்டு வந்து காட்டுறா. பாட்டிக்கிட்ட காட்டும் போது எனக்கு அப்படியே கோவமாக வருது. அந்த லக்ஷ்மிமா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்கள அப்படியே போட்டு தள்ளிடலாமான்னு இருக்குது. ஐயோ, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி விடு, ஆட்ஷூட் நடிச்சிட்டாங்களா, இப்போ என்ன பண்ண முடியும்? லாவணியை வச்சு ஏதாவது மூவ் பண்ணிங்க? பண்ண லாவணியை நடிக்கிற டைமில் தான் கரெக்டாக அந்த அபி போயிட்டா, அதனால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோபம் முறை சொல்கிறாரு. சரி நீ கத்தாத, சரியா? அமைதியாக இரு, யோசி, நிறைய பிளான் இருக்குது நமக்கு, அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படியாவது இவங்களை பிரித்தா மட்டும்தான் நல்லது நடக்கும். நாமளும் எவ்வளவோ பிளான் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ஒன்று கூட நடக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எனக்கும் கோபமாக வருது, நான் மாட்டிட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு பார்த்தியா? அதுவும் அந்த அணுவோட அம்மா அப்பாலாம் என்ன கேள்வி கேட்குறாங்க, நான் வேறு அந்த ராகவ் காலில் விழற அளவுக்கு போயிட்டேன், அவன் காலில் நான் விழணுமா? என் தலையெழுத்தா? அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால்
கடைசியில் அவன் காலில் விடுற நிலைமைக்கு என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க. விடமாட்டான் அந்த அபி, அவனும் 2 பேரும் விடமாட்டான். ஏதாவது ஒன்று பண்ணுவான். அந்த அபி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து என்னை மாட்டி அசிங்கப்படுத்திட்டா. இப்போ யார் எதோ என்னால் நிற்க கூட முடியல, ஒரு வார்த்தை கூட என்ன பேச முடியல, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. சரி நீங்கள் வந்து என்ன டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன அபி, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டா அபி, என்ன பண்ணுறேன்னு பாரு, அடுத்த பிளான் ஒன்று போடுறேன், அதுலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பாக நீ மாட்டிப்ப அபி, உன்னை விட மாட்டான் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருக்காரு. அபியோட அம்மா அப்பா அத்தை 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அணுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஆமாம், எங்களுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அணு அழுததெல்லாம் தாங்கவே முடியல, நல்ல வேலை அபி தான் உண்மையை நிரூபிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அபி இருக்க வரைக்கும் கவலையே பட வேண்டாம், அணுவை நல்லா பார்த்துப்பா, இனிமேல் அணுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க.